வணக்கம். எல்லா ஊர்லேயும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நடந்துட்டுருக்கு. இந்த முகாம் எங்கே நடக்குது, எப்போ நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, வெப்சைட் லிங்க்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி முகாம் எங்கே நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அந்த முகாமில் என்னென்ன சேவைகள்லாம் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா முகாம்கள் நடக்கும் விவரம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் முகாம்கள் விவரம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து எதுக்கு நடத்துகிறாங்க, எவ்வளோ இடத்துல நடத்துகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுக்கான சேவைகளை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன சேவைகள் வந்து தேவையோ அந்த டேப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேவைகள் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு டேபிள் காலம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்காக முகாம் எங்கே நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக முகாம்களின் விவரம் அறிய அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து கேட்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா முகாம் எங்கே நடக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க எல்லா மாவட்டத்துக்கான லிஸ்ட்டு வரும். இப்போ இதில் வந்து உங்களோட மாவட்டம் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 23ஆம் தேதிக்கு முகாம்கள் எங்கே நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டேட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டேட் வைஸ் தான் முகாம்கள் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக என்ன தேதியில் முகாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேலே வந்து தேதி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஜூலை 23 அப்படிங்கிறதுனால அந்த 23ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் எங்கெல்லாம் முகாம் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம முகாம் எங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். முகாம் எங்கே நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன சேவைகள் வேணுமோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேக் வந்துடுங்க. கண்டிப்பாக வந்து டேட் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா டேட்டை பொறுத்து தான் முகாம் வந்து நம்ம போக முடியும். அப்போ தான் அந்தந்த யூனியனுக்கு வந்து முகாம் வந்து நடத்துவாங்க. ஸோ அதை மட்டும் கவனமாக வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க, என்ன தேதியில் முகாம் நடக்குது அப்படிங்கிறத. இப்போ நான் இதிலேருந்து பேக் வந்துட்டு என்னென்ன சேவைகளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த டேப்புக்கு வந்து நான் கீழே வரேன். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. அதாவது நகராட்சி நிர்வாகம் இருக்கு இல்லையா, அந்த டேப்பை கிளிக் பண்ணி என்னென்ன சேவைகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இதில் பாருங்கள் நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்கள் பிறப்புச் சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ் உள்ளிட்ட எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணணும்னு விரும்புகிறோ அதை ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் தள்ளி கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வாசித்து பார்த்துட்டு அது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொண்டு போயிட்டு முகாம் எங்கே நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தகுதியான நபராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணீங்களோ அதே போல் தான் இந்த தடவையும் வந்து சொல்லியிருக்காங்க. தேவையான ஆவணங்கள் வந்து கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ இப்படி தான் வந்துட்டு முகாமில் வந்து நமக்கு தேவையான சேவைகளை வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. சப்போஸ் நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா செப்டம்பர் அல்லது அக்டோபர்லேருந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதே போல் ஒவ்வொரு சேவைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். கண்டிப்பாக உங்கள் கையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே போல் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆக்டிவில் இருக்க மொபைல் நம்பர் உள்ள செல்லில் கொண்டு போங்க. ஓடிபியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் மறக்காம மொபைலை வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.